சந்தீப் ராய் ராத்தோர் உங்களுக்கே தெரியும், டிஜிபி சட்டம் ஒழுங்காக இருந்தவர். அவர் இன்றைக்கி எங்கே தூக்கி போட்டிருக்காங்க? சிறைத்துறைக்கு போட்டிருக்காங்க. டிஜிபி சிறைத்துறை. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நான் காவல்துறையில் இருக்கும்போது சிறைத்துறைக்கு யாரை போடுவாங்க தெரியுமா? யார் மேலேயாச்சும் குற்றச்சாட்டு இருக்குது, பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி சிறைத்துறையில் போடுவாங்க. அதுக்கு பேர் டம்மி போஸ்ட்டுன்னு பேர், பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுன்னு பேர். நாங்கள் இருக்கும்போது ஒரு ஐஜி இருந்தார், ஒரு ஐஜி இருந்தார். அந்த ஐஜி என்ன பண்ணிட்டார்? எல்லார் ஃபோனையும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி சசிகலா அவர்கள் கணவர் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிட்டார். சசிகலா அவர்களுடைய கணவரும் சசிகலாவும் பேசும்போது ஜெயலலிதா அவர்களை கொச்சையாக பேசுகிறாங்க. அதை அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, அந்த ஐஜி சசிகலா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர், அவருக்கு சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐஜி. ஆனால் என்ன பண்ணார், அவங்களே சிஎம்மை பற்றி ஜெயலலிதாவை பற்றி தப்பாக பேசும்போது ஒரு போலீஸ் அதிகாரியா உங்களுக்கு எதிராக இப்படி சதி நடக்குதுன்னு காண்பிப்புக்கு அதற்காக போய் அந்த இதை கொடுத்தார், கேசட் அப்பெல்லாம் கொடுத்தார். கொடுத்த உடனே அது ஜெயலலிதா அவர்கள் கைக்கே போய் சேரல. இவங்க ஆளை வச்சு அதை எடுத்து மறுநாளே அவர் அந்த ஐஜியை சிறைத்துறைக்கு போட்டாங்க. அப்போ எதுக்கு போட்டாங்க? அதுதான் பனிஷ்மெண்ட், தண்டனை. அப்போ தானே அவர் போய் பார்க்க போகும்போது அவர் சொன்னார், சிறைத்துறைக்கு போய் என்னை போட்டுருக்காங்க என்னார். அதுவும் ஐஜி தான். இன்றைக்கி டிஜிபி பதவியில் இருந்தவரை போய் சிறைத்துறையில் போடலாமா? அவருக்கு மனசு எப்படி இருக்கும்? சட்டம் ஒழுங்குக்கு தமிழ்நாட்டுக்கே டிஜிபியாக இருந்தவரை கொண்டு போய் ஒரு சிறைத்துறையில் போட்டால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? விஎன்டேசி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவரை இயக்குநராக போட்டிருக்கணும். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு யாரோ இயக்குநராக போடுறீங்க? எல்லோராலும் இருக்கப்படும் இவரை வந்து யாருன்னு போய் போடுறீங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்ட சீனியர் அதிகாரி, இன்றைக்கி டிஜிபியாக இருக்கிற மகேஷ் அகர்வால் அவருக்கும் ஜூனியர், இவரை கொண்டு போய் சிறையில் போடுறீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. அதிகாரிகளின் மாறுதலை தவறாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தர் மனமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். நல்ல அதிகாரியெல்லாம் மனசு புண்படக்கூடாது, அது ஆட்சிக்கு நல்லதல்ல, புரிஞ்சுக்கங்க. பாவம் நல்ல அதிகாரி, விஜய்க்கு பல இடங்களில் உதவி செஞ்ச அதிகாரி அவர். அவரை கொண்டு போய் இப்படி டம்மி போஸ்ட்டில் போடலாமா? அதில் வேடிக்கை, அந்த சிறைத்துறைக்கு எப்போவும் ஐஜி ரேங்கில் தான் போடுவாங்க, டிஜிபி ரேங்கில் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் ஒரு டிஜிபி ரேங்க் போட்டுறதை விட அவரை பேசாமல் நீங்கள் இதில் கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட், அதாவது ஓய்வில் கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்பியிருக்கலாம். இது ஒரு மோசமான ஒரு விஷயம்.